வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். பேச்சுலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி அதிகப்படியான தீயில 1 விசில், குறைஞ்ச தீயில 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப மிருதுவாக வெந்திருக்கு. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது, சோம்பு சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 3 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இந்த மட்டன் ரோஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போது இதில் வேக வச்சிருந்த மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து கலந்து விட்டு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். அப்போ தான் மட்டனில் மசாலா இறங்கும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் ரோஸ்ட்டை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.